ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்கா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மெனு, கெஸ்ட்டெல்லாம் வந்தால் டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு லன்ச் மெனு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் பிரிஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கின தக்காளி, தேவையான அளவு உப்பு. உப்பு இந்த டைமில் சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம் தக்காளியோட நல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்ச நேரம் கலந்து விடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நறுக்குன புதினா, தேங்காய் பால் 1/2 கப், தேவையான அளவு தண்ணி. ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு லேசாக கிளறி விடலாம். ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிடும். இந்த மாதிரி லேசாக கிளறி கொடுத்துடலாம். இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாதம் விசில் அடங்கிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். நறுக்குன வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். நீளமாக நறுக்குன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, சிவப்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், ஓமம், பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சா உங்களுக்கு பிடிக்க வரணும், அப்படியே உடஞ்சி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நாம் கலந்துட்ட பிறகு நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிள்ளி போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறினதும் நாம எடுத்துடலாம்.
எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சமாக பிரெட் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம மேலே போட்டு கொஞ்சமாக கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்ல இருந்து நம்ம எடுத்து போட்டு நல்லா கிளறிக்கலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.